Avram, she said, "Hey, Avram, come meet." He said, "No." He was quiet. I said, "Avram, come meet." You know what he did? That little rascal. You know that he did that in Lucifer. You do that in Lucifer. My wife, Vinny came to slap him. I was like, no. I think he's still in the high of Lal uncle, you know Laletan. So they call you Laletan now. So your aura is not for people like us who grew up watching your films. Even for an infant kids, that's your aura. நிறைய பேருக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் they talk, for you, for me, Laletan is our man. He's our family. He's the head of our family. We all love him. ஆனா நான் இந்த படத்துக்கு நான் இந்தியா பூரா சுற்றி இருக்கேன். நார்த்தில் போகும்போது நேற்று தான் நாங்கள் அங்கே ப்ரொமோஷன்ஸ்க்காக ஏதோ ஷூட் பண்ணி போகும்போது அங்கே யூ வென்ட் டு த மூவி. நான் அங்கே துபாயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பசங்க கேட்டாங்க எந்த மூவி போனேன். ஐ செட் ஐ வென்ட் டு Lucifer 2. It's called Emburan. No, we want to watch also. Okay, but you have to watch the first part to understand the second part also. So Lucifer we saw. My son, he's அவனுக்கு 5 வருஷம். அவன் படம் எல்லாம் பார்த்தான், சும்மா பார்த்துன்னு இருந்தான், எல்லாம் சைலண்டாக பார்த்தான். அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. எதுனா நான் பார்த்தது மலையாளத்தில். நான் சப்டைட்டில் பசங்களை ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் மலையாளம். ஸோ அந்த சப்டைட்டில்ஸில் படித்து யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங். மறுநாள் ஏதோ அவங்க அம்மா எங்கள் ஒய்ஃப் அந்த பையனை Samir said, "This is true." பையனை இது Avram, she said, "Hey, Avram, come meet." He said, "No." He was quiet. I said, "Avram, come meet." You know what he did? That little rascal. You know that he did that in Lucifer. You do that in Lucifer. My wife, Vinny came to slap him. I was like, no. I think he's still in the high of Lal uncle, you know Laletan. So they call you Laletan now. So your aura is not for people like us who grew up watching your films. Even for an infant kids, that's your aura. நிறைய பேருக்கு தெரியாது. நான் எங்கே போனாலும் they talk, for you, for me, Laletan is our man. He's our family. He's the head of our family. We all love him. ஆனால் நான் இந்த படத்துக்கு நான் இந்தியா பூரா சுற்றி இருக்கேன். நார்த்தில் போகும்போது நேற்று தான் நாங்கள் அங்கே ப்ரொமோஷன்ஸ்க்காக ஏதோ ஷூட் பண்ணி வரும்போது ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். இந்த படம் பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையில்லை, ஆனால் அவர் பண்ணார். அப்பா மேலே இருக்கிற மரியாதைனால. அப்படியே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் அந்த கதை நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் எழுதிக்கிட்டு எங்கள் அப்பா கேட்டார், யார் பண்ணால் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு மைண்டில் ஓன்லி லால் அங்கிள் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் எதுக்கு பண்ணுவார்ப்பா, இது ஓன்லி ஒரு 4-5 நாள் கேரக்டர், அவர் எதுக்கு பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணால் கெரியர் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். சரி ஃபோன் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன சொல்ல போகிறாரு, இல்லைன்னு தானே சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே. ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் எங்கே இருக்கீங்க? ஆனால் நான் மெட்ராஸில் இருக்கேன், விஷ்ணு வந்து பேசணும்னு சொன்னார். அப்பாவை லால் அங்கிள் அண்ணான்னு கூப்பிடுவார். விஷ்ணு வந்து எதுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லு. இல்லை அவன் வந்து மெட்ராஸில் பேசுவான். மெட்ராஸுக்கு போனேன். என்ன மோனே, வாட்ஸ் கோயிங் ஆன்? ஐ செட், அங்கே நான் ஒரு படம் பண்ணுறேன், கண்ணப்பான்றது லார்ட் சிவாவோட பெரிய டிவோட்டி. அதில் ஒரு சின்ன எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட் நான் இப்போ உங்கள் முன்னால் சொல்ல முடியாது. அந்த எபிசோட் யாருக்குனாலும் அவர் சொன்ன டைலாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கேரக்டர் என்னன்னு புரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்ப்ரைஸ். படத்தில் இருக்கிற மிகப்பெரியான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அந்த எபிசோடில். ஸோ that is one of the most important character. So uncle இந்த மாதிரி இருக்குது, ஒரு 5-6 days நீங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணுறோம்,
நீங்கள் பண்ணால் நியூசிலாண்டுக்கு வரணும் அங்கிள், நீங்கள் இல்லை அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னா நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் பண்ணுறேன் அங்கிள்னு சொன்னேன். நம்ம நியூசிலாண்டில் பண்ணலாம். நான் சொன்னேன் வே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். சொன்னேன்ல நியூசிலாண்டில் பண்ணலாம். நேராக போய் அவர் காலை தொட்டேன்னா எதுக்குன்னா அவர் பண்ண தேவை கிடையாது. He's one of the greatest actors of the world. And you know, I was lost of words. For me, நான் ஒரு சின்ன பத்திலேருந்து ஒரு லெஜெண்டை பார்த்து வளர்ந்தேன். அவர் முன்னால் நான் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறதே எனக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம்ன்ட்டு நான் நினச்சேன். தேங்க்யூ Lalang for having gracing and blessing me in this film. அண்ட் ஒரு நடிகனா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு நான் லாலேட்டம் பற்றி ஜாஸ்தி பேசுறது கிடையாது. இல்லை ஒரு 2-3 எபிசோட். ஏன்னா எப்பவுமே ஒரு மகனா எல்லாருமே நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும்ன்ட்டு நினைப்போம் நம்மெல்லாம். நான் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. எனக்கு கடவுள் எங்கள் அப்பா தான். அண்ட் அவர் பார்த்து அவர் மாதிரியே இருக்கணும் நான் நினைக்கிறவன். லாலேட்டம் கூட ஓவர் த ஃபியூ இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு நியூசிலாண்டில் ஒரு எபிசோட் நடந்தது. தேர் வர் லாட் ஆஃப் எபிசோட்ஸ். ஒரு 2 எபிசோட் சொல்லிடுறேன். அவர் எங்களோட முன்னால் டைமுக்கு வந்துருந்தார். அவருக்கு 1 hour ஆகும் மேக்கப் போடுறதுக்கு. அவர் ஹியூமிலிட்டி. நான் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்து வளர்ந்தேன், நான் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் மோகன்லால் சார் கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் யாருக்கிட்டையும் கிடையாது. அவர் ஒரு முடிச்சிட்டாரு, ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. ஐம் கோயிங் மோனியான்னு சொன்னார். ஓகே, நான் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். Why did you come? No, I just wanted to say bye to you, uncle. இல்லை ஷூட்டிங் இருக்கு, எதுக்கு வந்தேன்? நான் போயிட்டு இருப்பேன், கார் அரேஞ்ச் பண்ணல. இல்லை அங்கிள். He came with only his makeup man. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். ஒரு ஹீரோயினை இன்னைக்கு கூப்பிட்டா 8 பேர் 9 பேர் வருவாங்க, ஒரு ஆன்ட்ராஜ். இஸ் அ லெஜெண்ட். A legend doesn't need an entourage. அவர் சிங்களாக வந்தாலும் நான் சிங்கம் மாதிரி தான் வருவேன்ட்டு. அவர் வந்தால் நாங்கள் தான் அவர் பின்னால் ஆன்ட்ராஜாக இருப்போம். அவ்வளோதான். அவருக்கு இஸ் ஸோ ஹம்பிள். அவர் வந்தார், சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காரு ஏறிட்டார். அவர் அங்கிள் போயிட்டார். நாங்கள் எங்கள் லொக்கேஷன்லேருந்து ஏர்போர்ட் 3.5 hours அவே ஆக்லேண்டில். கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் ஃபோன், மோனே my makeup man forgot my passport in the hotel. Can you send it? I'm so sorry. You have to send somebody. ஐயோ என்ன அங்கிள், நான் அனுப்புகிறேன் அங்கிள். அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் മെയിൻ ലൈൻ പ്രൊഡ്യൂസർ മാറി ഒരാള് സ്വപ്നമാണ് ഇദ്ദേഹം റിയാലിറ്റിയിലോട്ട് കൺവേർട്ട് ചെയ്തിട്ട് ഇപ്പോൾ നമ്മൾ കൺമുമ്പിൽ ട്രെയിലറിന്റെ രൂപത്തിൽ കണ്ടിട്ടുള്ളത്. സോ വീഡ് ലൈക്ക് ടു ഹിയർ ഫ്രം യു സർ. കേരളക്ക് വണക്കം. கை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. டென்ஷன். ക്ഷമിക്കണം, മലയാളം കുറച്ച് അറിയാം എനിക്ക്. தமிழ்ல பேசணும் ஓகேயா இல்லை இங்கிலீஷ்? வாண்ட் இன் இங்கிலீஷ்? தமிழ்னாலும் ஓகே சார். ஓகே, எஸ். கண்ணப்பா படம் பற்றி நான் கம்மியாக தான் சொல்ல முடியும். எதுக்குன்னா நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் எத்தனையோ வருஷமாக இந்த படத்துக்கு நான் வேலை பண்ணின்னு இருந்தேன். அந்த சிவனோட அனுகிரகத்தில் நான் இன்னைக்கு இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அங்கே யாருன்னா கேட்டாங்கன்னா லாலேட்டம் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னா முதல்ல கை தூக்குறது நான் தான். உங்களோட முன்னால் கை தூக்குறது நான் தான். அதான் ஹைதராபாத்ல இருந்து. எதுக்குன்னா அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான்.
அது சில சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் அச்சனோட அப்புறம் ஒரு அச்சனா நான் பார்க்குறது மோகன்லால் சார். நான் இவ்வளோ வயசுல இருந்து நான் எனக்கு மோகன்லால் சாரோட நான் பார்த்துருந்தேன். அண்ட் அவர் படம் பார்த்து கூட நான் வளர்ந்தேன். ஐம் a huge fan. And சித்திரம், காக்கா குயில், நரசிம்மன், இதெல்லாம் all these movies. And ஒரு 8 வருஷம் முன்னால் வரைக்கும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக அவர் மூவ் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு ஐம் ஸ்டில் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிம். யூனோ, there's no two ways about it. அண்ட் சரி, இந்த ஜென்ரேஷனுக்கு சின்ன பசங்களுக்கு என்ன புரியும்ன்றது நினைக்கலாம். ஓகே, சீனியர் ஆக்டர், லெஜெண்டரி ஆக்டர் லால் சார், இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எனக்கு பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க, அந்த 2 கேர்ள்ஸ். அப்புறம் அந்த ட்ரெய்லரில் ஒரு பையன் வந்தா, அது என்னோட மகன். அவருக்கு கூட உங்களோட பிளெஸிங் வேணும். அந்த ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, எம்புரான் 2 நான் தியேட்டரில் பார்த்தேன். ஷூட்டிங் அப்போ ஒரு வாட்டி நான் இதை லாலங்கில் ஐ didn't tell you what happened. I got to tell you this. சரி, அந்த படம் பார்த்த அப்புறம் பை த வே எங்கள் பசங்க கூட, எங்கள் பசங்க அண்ட் என் ஒய்ஃப் கூட கேரளாவில் தான் தங்குறாங்க. I shifted them to Kerala, to the 16th district of Kerala, or 15th district of Kerala, Dubai. So, you know, நான் துபாய் போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, that's Kerala only, the 15th district of Kerala சொன்னாங்க. ஸோ அங்கே